அரிசி வீட்டில் காலியாகி முழுசாக ஒரு நாள் ஆச்சு. பட் இன்றைக்கி மதியம் தான் போய் அரிசியை வாங்கிட்டு வந்திருந்தோம். கூடவே இந்த வெங்காய அப்பளம் வந்து கிடச்சது. ஸோ வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி சிம்பிளாக வந்து பாவக்காய் புளி குழம்பு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பளம் அண்ட் ரைஸ் வச்சு ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு. அண்ட் ஒரு சில பர்சன்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டு சோக கதையிலேருந்து எல்லா கதையும் நம்மக்கிட்ட சொல்லி புலம்பும் பொழுது அந்த கதைக்கெல்லாம் கேட்டு நம்ம அவைலபிளாக ஆன்சர் பண்ணுறதுக்கு ChatGPT மாதிரி நம்ம ரெடியாக இருக்கணும். பட் அதுவே நம்ம வீட்டு கதையோ இல்லை என்னோட பெயின் என்னோட டிப்ரெஷனை வந்து நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னா அந்த காதை எடுத்துகிட்டு போய் எங்கே அடைச்சிட்டு வருவாங்கன்னே தெரியல. அதுக்கான ரெஸ்பான்ஸே இருக்காதா. ஸோ அவ்வளோ ஆத்திரமாக வரும் பாருங்கள். அப்போல்லாம் தோணும் எனக்கும் ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அடுத்த செகண்டே அவங்க நம்ம கண்ணு முன்னாடி அழுந்துட்டா போதும், உடனே நம்மளும் ஒப்பாரி வைக்கிறத குறைய அழுது அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதை வந்து நான் தப்பு அப்படின்ட்டு சொல்ல வரல. ஆக்சுவலி ஹியூமனிட்டி ரொம்ப மஸ்ட். பட் இந்த ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நம்மக்கிட்ட எப்படி பழகுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக நம்மளும் பழகிட்டு போகிறது தப்பு இல்லைல்ல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அண்ட் நீங்களும் இப்படிப்பட்ட பர்சனை பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. பாய்.